காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெங்கடராமன். ஸோ இப்போ தமிழக காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக ஏற்கனவே சங்கர் ஜிவால் இருந்திருப்பாரு, அவர் ஓய்வு பெற்றுறாரு. ஸோ அதை அடுத்து வெங்கடராமன் வந்து பொறுப்பு தலைவர், அதாவது தற்காலிகமாக அடுத்த நிரந்தர டிஜிபி அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் இவர் தற்காலிகமாக பொறுப்பு டிஜிபியா இருப்பாரு வெங்கடராமன். சரி கவனிங்க, இப்போ காவல்துறையின் நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கடராமன் இப்போ காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பு டிஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல இருந்தவர் யாரு? சங்கர் ஜிவால். இவர் பாத்தீங்கன்னா இப்போ வெங்கடராமன் வந்து தமிழக காவல்துறையுடைய 32வது சட்ட ஒழுங்கு டிஜிபி. இவர் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்துறை தலைவர் யாருன்னா சிடி செல்வம். பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படையுடைய கூடுதல் தலைமை இயக்குநராக தமிழ்நாட்டை சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக விபிஆர் இளம்பிரதி மற்றும் எம் நடேசன் ஆகியோர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.